தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில சோர்வுகள் வரும் பொழுது ஒரு தெய்வம் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய சோர்வுகளை நீக்குவதற்காக, நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வதற்காக, நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உண்டாக்குவதற்காகத்தான் சோர்வுகள் நம்முடைய வாழ்க்கையில வருது. அந்த சோர்வுகள் நேரத்துல நீங்கள் சோர்ந்து போயிட்டு இனி நான் வாழ மாட்டேன், நான் செத்து போயிடுவேன், எனக்கு இந்த வாழ்க்கையே வேணான்னு சொல்லி நினைச்சீங்கன்னு சொன்னா உங்களை கொண்டு கர்த்தர் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். ஹல்லேலூயா. அந்த சோர்வுகள் மத்தியில நீங்கள் எழும்பும் பொழுது, இப்ப பாருங்க, ஆகார் கிட்ட கர்த்தர் சொல்ற, என்ன பண்ண, பிள்ளை எடுத்துக்கொண்டு போ, திரும்பி போ சொல்லும் போது இவங்க போனாங்க. கர்த்தர் அந்த பிள்ளையை ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாய் மாற்றினார். ஹல்லேலூயா. பாருங்க, எலியா தீர்க்கதரிசி என்ன பண்றாரு, சாப்பிட்டு என்ன பண்றாரு, கடந்து போயிட்டே இருக்காரு. 40 நாளுங்க எந்த பலவீனமும் இல்லாதபடிக்கு அந்த பலத்துல, அந்த சாப்பாட்டுடைய பலத்துல கடந்து போயிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, சோர்வுகள் வரும் பொழுது நமக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார். அந்த சோர்வுகளை கர்த்தர் மாற்றி நம்மை வாழ வைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார்.